மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கண் எரிச்சல், உடல்ல நமக்கு அங்கங்க எரிச்சலா இருக்குங்க. ஸ்கின்ல ஒரு எரிச்சல் தெரியுது, கால் பாதம் எரிச்சல், இந்த மாதிரி உடல்ல உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய இந்த எரிச்சலை எப்படி சரி செய்யலாம்? அதுவும் இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாயிடுச்சுனாவே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். முக்கியமாக இரவு நேரத்தில் கண் விழித்து வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லலாம். கண் முழிச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு உடல் அதிகமான உஷ்ணம் இருக்கு, சிஸ்டம் முன்னாடியே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நார்மலா பார்த்தோம்னா இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்ல ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கின்ல ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்கு. நம்ம இந்த உணவு சாப்பிட்டா எனக்கு ஸ்கின் ரேஷஸ் வந்துருச்சு, இந்த உணவு சாப்பிட்டா கண் எரியுது, முகம் எல்லாம் செவந்து போற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இது நமக்கு சரியாகணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு சரியாகணும். இன்னும் ஒரு சிலருக்கு கால் பாதங்கள்ல எரிச்சல் இருக்கும். இந்த கால் பாத எரிச்சல் எதனால வருதுன்னா சுகர்னால இருக்கலாம், விட்டமின் டிஃபிஷியன்சினாலையும் வரலாம், உடலில் அதிகமான உஷ்ணத்தினாலையும் நமக்கு ஏற்படலாம். ஸோ இந்த கால் பாத எரிச்சல், கண் எரிச்சல், அதிகமான முடி உதிர்தல், டோட்டலா பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் தொடர்பான அனைத்து நோய்களும் குணமாவதற்கு என்னென்ன செய்யலாம், என்ன உணவு முறைகள் எடுக்கலாம், இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கமெண்ட்லயும் கேட்டிருந்தீங்க, டைரக்டாவும் என்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா இதுதான், மேம் ரொம்ப சூடா இருக்கு, இதுக்கு என்னங்க பண்ணலாம், ஏதாவது நான் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப உஷ்ணமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ இவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆயில் நம்ம வீட்டுல ரெடி பண்ணலாம். இந்த ஆயில் ஒரு மல்டிபர்பஸ் ஆயில்னு சொல்லலாம். எதற்கெல்லாம் இந்த தைலம் பயன்படுது அப்படின்னா, தலைமுடி உதிர்தல் இருக்கா, இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண் எரிச்சலுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய தோல் பகுதியில தடிப்பா வருது இல்லைங்களா, ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகுது, டஸ்ட் பட்டா அலர்ஜி ஆகுது. ஸோ இன்னைக்கு மார்னிங் கூட ஒரு அம்மா சொன்னாங்க, நான் டேபிள் இருக்கு இல்லைங்களா, டேபிள் அழுத்தி கை வச்சிட்டு இருக்கேங்க, அப்படியே அரிக்குது, அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவா ஆயிடுச்சுங்க, எங்கன்னா டஸ்ட் லைட்டா பட்டா கூட எனக்கு தோல்ல அரிப்பு வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடிய அர்டிகேரியா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். கால் பாத எரிச்சல், ஸோ இந்த மாதிரியான உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம். ரொம்ப உடல் உஷ்ணம் இருந்ததுன்னா இந்த ஆயில் ஒரு 5-10 துளிகள் டெய்லி நைட் தூங்கும்போது தொப்புள்ள வச்சுட்டு தூங்கினாலும் உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு சரியாகும். சரி, இந்த ஆயில் நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்னா, இது 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தைலம் அப்படின்னு சொல்லலாம். வாதம், பித்தம், கபம் 3யுமே சமநிலைப்படுத்தக்கூடியது. 3 தேகிகளுக்குமே இல்லைங்க, எனக்கு உடல் சூடா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்தணுமா, வாதம் அதிகமா இருக்குங்க, மூட்டு வலி இருக்கு, எனக்கு நடக்கும்போது ரொம்ப சத்தம் வருது, ஸ்கின் எல்லாம் ட்ரையா இருக்கு, ட்ரை ஸ்கின் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். இதற்கு பார்த்தோம்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிஃபலா முக்கியமா தேவைப்படுது. அதனுடைய திரிகடுகு அப்படின்னு தேவைப்படுது. சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3ம் இதுல தேவைப்படுது. ஸோ இந்த திரிஃபலா, திரிகடுகு ரெண்டுமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட வேறு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, செண்பகப்பூ. செண்பகப்பூ அப்படின்னு சொல்லும்போது உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய நறுமணம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அவ்வளவு நறுமணம் மனதிற்குமே ஒரு அமைதியும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு ஃப்ரெஷ்னஸையும் நமக்கு தரக்கூடியது செண்பகப்பூ அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்ததாக மரிக்கொழுந்து இலைகள். மரிக்கொழுந்து நமக்கு தெரியும் அவ்வளவு வாசனை இருக்கக்கூடியது. அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை வலம்புரிக்காய். இந்த வலம்புரிக்காய் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடல்ல இருக்கக்கூடிய வாத நோய்களை சரி செய்வதற்கு நமக்கு வலம்புரிக்காய் பயன்படுது. அடுத்தது மூலிகைன்னு பார்த்தோம்னா வெட்டிவேர். வெட்டிவேர் சொல்லவே தேவையில்ல, எல்லா ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன்ஸ்லயும் இது இல்லாத ஒரு ஆயிலே இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெட்டிவேர் ரொம்ப முக்கியமானது. வெட்டிவேர் ஹேருக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய சருமம் பிரச்சனைகளுக்குமே வெட்டிவேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றோம். இப்ப சருமம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யணும்னா நம்ம வெட்டிவேரும் இதுல சேர்த்துக்கணும். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா கருஞ்சீரகம் இதுல சேருது. உடல் உஷ்ணத்தையும் மற்றும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. வெந்தயம் தேவைப்படும். வெந்தயம், கருஞ்சீரகம் ரெண்டுமே சம அளவு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்றாக சேர்த்து நம்ம என்ன பண்ணோம்னா
பசும்பால் விட்டு அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பெரிய பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நல்லெண்ணெயில காய்ச்சி நம்ம தைலமாக எடுத்து பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு பல நன்மைகள் தெரியும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மொத்த நரம்புகளும் வலிமை சேரணும் அப்படின்னா, வலிமையாக இருக்கணும். நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க, ஆண்கள் கூட இந்த பிரச்சனை இருக்கும். முன்னாடி இருந்த மாதிரி ஸ்டாமினா எனக்கு கிடையாது, ஸோ நமக்கு வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை வந்து வெளிப்பிரயோகமாக பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம நரம்புகளையும் தசைகளையும் வலிமையாக்கக்கூடிய முக்கியமான ஒரு தைல வகை தான் இதுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பால் விட்டு அரைச்சி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நல்லெண்ணெயில போட்டு அதை வந்து காய்ச்சிக்கிட்டே வரணும். ஸோ நல்ல ஒரு இரும்பு சட்டியில வச்சு காய்ச்சும் பொழுது நமக்கு பலன்கள் வந்து நிறையவே கிடைக்குது. ஸோ இது காய்ச்சி ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த தைலம் நான் சொன்ன மாதிரி அதிகமான கண் எரிச்சல் இருக்கா, நமக்கு ஹேர் ஃபால் இருக்கு, உடல் உஷ்ணம் தணியணும்னா வாரம் 2 முறை நம்ம வந்து தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயில் பொறுத்த வரைக்கும் சுகர் ப்ராப்ளம் இருந்தாதான் கால்கள்ல மதமதப்பு வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவர்களும் பயன்படுத்தலாம். பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது உடல்ல அதிகமான உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடியதுதான். ஸோ பிளட் ப்ரெஷர் குறையறதுக்கும் இது நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஆயிலை கொஞ்சம் லைட்டா ஹீட் பண்ணி இதுல வந்து ஒரு 2-3 கல்லுப்பு சேர்த்து ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடிவயிற்று பகுதி, தொடை பகுதியில எல்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு வெந்நீர்ல குளிச்சுட்டு வந்தோம்னாலும் வெயிட் லாஸ்க்கு இந்த ஆயில் நமக்கு பயன்படும். ஏன்னா இதுல சேர்த்திருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடியது. உடல்ல முக்கியமாக அந்த உஷ்ணம் அது தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும். ஸோ தொடர்ந்து இந்த ஆயில் வந்து வாரத்துக்கு 2 முறையோ 3 முறையோ தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய நிறைய பாதிப்புகள் நமக்கு மறையும். பாதிப்புகள் அப்படின்னு சொல்றது உடல் உஷ்ணம், கண் எரிச்சல். இரவு நேரத்துல நம்ம தூங்கும்போது கண்களை சுற்றி இந்த ஆயில லைட்டா மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தனாலும் கருவளையம், கண் எரிச்சல், பார்வை குறைபாடு இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த தைலம் ரொம்ப ஈஸியா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா வீட்லயும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல நோய்கள், எரிச்சல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு, வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த மெடிசன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.